சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. தேர்தலுக்கு பின் வெளியான முதல் புதிய சர்வேவை பற்றி தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டியானது தமிழகத்தில் நிலவிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. அடுத்த முதலமைச்சராக யார் வரப்போகிறாங்க தமிழகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பானது தமிழக மக்களிடையே பார்த்தீங்கன்னா இருக்கிறது. இந்த சூழ்நிலை தற்பொழுது ஒரு முதல் கருத்து கணிப்பானது வெளியாக இருக்கிறது. இது மக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அதிர்ச்சியாகவும் ஒரு சிலருக்கெல்லாம் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த தகவலை பார்க்கும் பொழுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026க்கான சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது தேர்தல் ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 தினங்களே மட்டுமே உள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாளை ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா, சண்டே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் மண்டே அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. இந்த வாக்கு எண்ணிக்கை அப்போ பார்த்தீங்கன்னா யார் வெற்றி பெற்று தமிழகத்துடைய முதலமைச்சராக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. 4 முனை போட்டியில் கிட்டத்தட்ட வாக்குகள் சிதந்து இருப்பதாகவும் மீண்டும் திமுகவே ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எக்ஸிட் போல் நிலவரம் சொல்லுது. நிறைய விதமான ஊடகங்கள் கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போலில் திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனமும், இன்னொரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா அதிமுக தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம், ஆக்சஸ் நிறுவனம், அதாவது ஆக்சஸ் இந்தியா அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா ஊடகம் பார்த்தீங்கன்னா இங்கே தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, 120 சீட்டை தாவேக்கா வெல்றாங்க அப்படின்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காங்க. இதில் அவங்க கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. இந்த சூழலில் நான் சொல்கிறத இதில் கண்டிப்பாக ரிசல்ட்டாக வரும். அதாவது டிஎம்கே கவர்மெண்ட் அதாவது ஆட்சி அமைக்க போகுது. கண்டிப்பாக கிட்டத்தட்ட 90 120 சீட்டு 130 சீட்டை வெல்றாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 80 to 90 இந்த மாதிரியான ரேஞ்சில் வருவாங்க. விஜய் 25 to 30 இந்த சீட்டை வருவாங்க. சீமான் அவர்கள் 5 தொகுதியில் கைப்பற்றலாம். இதுதான் இப்படி இருக்குது நிலவரமானது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஏடிஎம்கேவும் தாவேக்கவும் பார்த்தீங்கன்னா கூட்டணியை அமைச்சு இவங்க கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் போயிட்டுருக்கு. இதுதான் தமிழகத்துடைய நிலவரமாக பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சி அமைக்கக்கூடாதுன்னா தாவேகா மற்றும் அதிமுக கூட்டணி வைத்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற முடியும். இல்லைன்னா டிஎம்கே கவர்மெண்ட் தான் ஆட்சி அமைக்கும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மக்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் இந்த 2026 தேர்தலை யாருக்கு வாக்களிச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.